வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 7th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய டேர்ம் 2 உடைய 4th லெசன் செல் உயிரியல், இந்த லெசன் பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. செல் நம்ம உடம்புல பல்வேறு வகையான செல்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்கள்ல ஒரு சில செல்கள் கொடுத்துட்டு அதோடைய அமைப்பு எப்படி இருக்கும், அதோடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எபிதீலியல் செல்கள். எபிதீலியல் செல் அப்படிங்கிறது தட்டையாவும் தூண் வடிவ செல்களாகவும் இருக்கும். எப்படின்னா அங்க பாருங்க, இந்த இமேஜ் மாதிரி. இதோடைய பணி என்னன்னா உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. நம்ம உடம்ப கவர் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய பர்சன் தான் யாருன்னா இந்த எபிதீலியல் செல்கள். அடுத்தது பாருங்க, தசை செல்கள். இவை நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவம் ஆகும். சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றன. நம்மளுடைய தசை செல்கள் நீண்ட செல்களாகவும் கதிர்கோள் வடிவத்திலையும் இருக்கும். இங்க இமேஜ் கொடுத்திருக்காங்க பாருங்களேன், இந்த மாதிரி நீளமா கதிர்கோள் மாதிரி. இது என்ன பண்ணுது நம்ம உடம்புல அப்படின்னா, நமக்கு சுருங்கி, இப்போ கையவே நம்ம மடக்கிறோம்னாலும் இந்த சுருங்கி விரியுது இல்லைங்களா, அந்த மசில்ஸ் எல்லாமே அந்த செல்கள் எல்லாமே சுருங்கி விரிகிற அந்த ஃபீலிங் வருது இல்லைங்களா. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த தசை செல்கள் இருக்கிறதுனாலதான். அடுத்தது பாருங்க, நரம்பு செல்கள். நரம்பு செல்லின் உடலம் கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டவையாக உள்ளன. நரம்பு பாருங்களேன், நரம்பு செல் எப்படி இருக்குன்னு இந்த இமேஜ் பாருங்க. பாக்குறதுக்கு அப்படியே நாரா இருக்கிற மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி ரொம்ப லென்த்தியாவும் இருக்கு. அங்கங்க பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்க, கிளைகள் அங்கங்க போகுது இல்லைங்களா பிரிஞ்சு. அதனாலதான் இதனுடைய உடலம் கிளைத்ததாகவும் நீண்டதாகவும் நரம்பு நார்களை கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய பணி என்னன்னு பார்க்கும் பொழுது, நரம்பு செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்கின்றன. நம்ம உடம்புல நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையும் பிரெயினுக்கு கேரி பண்ணிட்டு கொண்டு போகக்கூடியவங்க யாருன்னா நம்மளுடைய நர்வ்ஸ், இந்த நரம்பு செல்கள் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது உங்களால கேட்க முடியுது, என்னோட வீடியோ உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணும்? ஐஸோட நர்வ்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும், இயர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கிறதுனால உங்க பிரெயினுக்கு கொண்டு போக முடியுது இல்லைங்களா. யாராவது ஒருத்தர் உங்களை கிள்னா கூட உங்களுக்கு வலிக்குதுன்னா அதுக்கும் என்னதான் ரீசன்? அந்த நர்வ்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி கொண்டு போகுது. அதனாலதான். ரத்த சிவப்பு செல்கள். வட்ட வடிவம், இருபுற குழி மற்றும் தட்டு வடிவம் ஆனது. பாக்குறதுக்கு கொஞ்சம் வட்டமாவும் இருக்கும், தட்டு மாதிரி தட்டையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, அண்ட் தென் தட்டையா இருக்கு. தட்டு வடையெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டையா. அண்ட் தென் மூணாவது ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் குழியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க பாருங்களேன், அழகா சாக்லேட்ஸ் மாதிரி ரெட் கலர்ல இருக்குது பாருங்க. இதுதான் நம்மளுடைய சிவப்பு ரத்த செல்கள். நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த செல் இப்படிதான் இருக்கும். ரத்த சிவப்பு செல்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கின்றன. அப்பகுதிகளில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கின்றன. நம்ம உடம்புக்குள்ள அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் டெலிவர் பண்ணிட்டு திருப்பி அங்க இருக்கக்கூடிய அன்வான்ட் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு வெளியில கொண்டு வரக்கூடிய பர்சன் யாருன்னா நம்மளுடைய இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான். பாருங்க, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறாங்க, பட் நம்ம உடம்புக்குள்ள எத்தனை இயக்கங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. அடுத்தது பாருங்க, மூளைச்செல்கள். இப்ப நம்ம இத்தனை டைப்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, இதுல மூளைச்செல்கள் அப்படிங்கிற ஒரு டைப்பும் இருக்கு. எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கமடைந்து வளர்ச்சியடையும் திறனுடையது. ஒரு செல் இருக்குதுன்னா அது பிரியும். ஃபர்ஸ்ட் செல் பிரிதலும் அடையும், அதன் பிறகு செல் பெருக்கமும் அடையும், செல் வளர்ச்சியும் அடையும். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். 6th ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லாம் என்னன்னா செல்லுடைய சைஸ் முக்கியம் இல்ல, அந்த செல் பெருக்கம் அடைந்து வளர்றதுதான் ரீசன். அதனாலதான் ஒரு மனிதன் பெருசாகவும் ஒரு கோழி சின்னதாகவும் இருக்கிறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருந்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி செல் செல் பிரிதல் அடையும், செல் பெருக்கம் அடையும், செல் வளர்ச்சியும் அடையும். ஆனா மத்த செல்கள் எல்லாத்தையும் விட இந்த மூளைச்செல்கள் அப்படிங்கிற ஒரு பர்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு, கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளும் கூட. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மூளைச்செல்கள் ரொம்ப ஆச்சரியத்தக்க வகையில ஒரு விஷயத்த செய்யும். என்னன்னா, கருவிலிருந்து பெறப்படும் மூளைச்செல்கள் மிகவும் சிறப்பான வகையில் அமைந்துள்ளது. உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியது. அதாவது ரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள் என எப்படி வேண்டுமானாலும் மாறும். இப்ப என் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மூளைச்செல்ங்கிறது அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல, உங்ககிட்ட ரெட் பிளட் செல் இல்லையா, இருங்க நான் மாறிடுறேன். உங்ககிட்ட தசைச்செல் இல்லையா, இல்ல உங்ககிட்ட இந்த சுரப்பி செல் இல்லையா, எது இல்லைன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அதுவா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் யாருன்னா மூளைச்செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகுத்தண்டில் ஏற்படும் காயம். சோ இப்ப முதுகுத்தண்டுல ஒரு காயம் ஏற்படுதுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூலச்செல்லை வச்சு அதை வந்து கியூர் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பாங்க. சோ டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சில வித்தியாசமான நோய்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ கேட்கும் போது உண்மையாவே ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள் ஆகும். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். வண்ண கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கின்றது. சோ இப்போ ஒவ்வொரு வகையான காய்கறிகளும் ஒவ்வொரு வகையான வந்து நிறத்தை கொண்டிருக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு பழத்தையே வந்து எடுத்துக்குவோமே, ஆப்பிளா இருக்கட்டும், ஆரஞ்சா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கொய்யா பழமா இருக்கட்டும், வாழைப்பழம், எத்தனை பழங்கள் இருக்கு, மாதுளை. சோ ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு நிறத்துல வந்து இருக்குது இல்லைங்களா? சோ அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்ண கணிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு செல்லுடைய பாகமா பசுங்கணிகத்தை பார்த்திருப்போம். பசுங்கணிகம் தான் வந்து பச்சையத்தை வந்து ஈர்க்குது. சோ அதுலதான் பச்சையும் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்குதுன்னா அது வந்து பச்சை கலர்ல இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா பசுங்கணிகம். அதுவே வந்து கலரா வந்து சேஞ்ச் ஆகுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் எப்படி இருக்கும்? பச்சை கலர்ல இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல பசுங்கணிகம் இருந்திருக்கும். அதுவே கொஞ்சம் மெச்சூர்டாக ஆரம்பிக்கும் பொழுது, அந்த காய் கனியாக மாற ஆரம்பிக்கும் பொழுது அந்த பசுங்கணிகம் அப்படிங்கிறது ஒரு வண்ணக்கணிகமா வந்து உருமாறும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த காய்கறியில இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அப்படிங்கிறது அது கனியா மாற வேண்டிய ஸ்டேஜ்ல சர்க்கரையா வந்து மாறும். அதனாலதான் காயா இருக்கும் பொழுது கசக்கக்கூடிய அந்த காய் பழமா மாறும் பொழுது நமக்கு இனிப்பை கொடுக்குது. அடுத்த பாக்ஸ் பாருங்க. சிவப்பு ரத்த செல்களில் உட்கரு இல்லை. உட்கருவென்று இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக மனித உடம்பில் புதிய சிவப்பு ரத்த செல்கள் தினமும் தோன்றுகின்றன. இந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரத்த சிவப்பணுக்கள். இந்த ரத்த சிவப்பணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நியூக்ளியஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இவங்களுக்கு வந்து உட்கரு இல்ல. உட்கரு இல்லாததுனால இவங்க வந்து சீக்கிரமாவே இவங்களுடைய வாழ்நாள் காலம் வந்து கம்மியாகுது. சோ சீக்கிரமாவே இறந்துடுறாங்க. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ரத்த செல்கள் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இறக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். 2 மில்லியன் அளவுக்கு ஒரு செகண்ட்ல வந்து இறக்குது. சோ இந்த அளவுக்கு வந்து செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிட்டே இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லைங்களா? இருந்தாலும் நம்ம பாடியில எப்படி இன்னும் வந்து அந்த பிளட் செல்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு செல்கள் இறக்குதுன்னா அப்ப எங்க இருந்து செல் வருதுன்னா நம்ம ஹியூமன் பாடி வந்து அதிர்ஷ்டவசமா ஒவ்வொரு செல்லும் இறக்க நம்ம பாடியில புது செல்கள் பிறந்துகிட்டே இருக்கும். சோ அந்த ரீசன்னாலதான் நம்மளால இன்னுமே வந்து அந்த பிளட் செல்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ மனுஷ உடம்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம வந்து நார்மலா நினைக்கிறோம், சோ உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு மைன்யூட்டா ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா? சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஸோ புக் பேக் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.